ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.3 ஓட கான்செப்ட் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 5.3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம், போன எக்ஸசைஸில் பார்த்துருக்கோமா. இன்னைக்கு என்ன சார் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கா இல்லை டிஸ்கண்டினியூஸாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லை நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்டில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லை நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ அதோட கான்செப்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக ஒரு கிராஃப் போட்டால் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எதை போடுறோன்னா கை எடுக்காமல் வரையணும் அந்த இடத்துல பிரேக்கப் இல்லாமல் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ நான் மாடிக்ஸ் கரு போடுறோம் பாருங்களா, f of x is equal to modulus of x. இந்த modulus of x கரு எப்படி வரும் நம்ம பார்த்துருக்குறோம், தெரியும் உங்களுக்கு. இந்த x axis y axis போட்டிருக்கோமா, modulus of x கரு எப்படி வரும், இந்த மாதிரி வரும். இது ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் கை எங்கேயுமே எடுக்கல, இப்படி போகும், இப்படி வந்து இந்த மாதிரி போகும். இதில் எங்கேயாவது பிரேக்கப் ஆகிருக்கா இல்லை, இந்த மாதிரி இருந்தால் அது என்ன சார் அப்படின்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரி, இப்போ நான் ஒரு லைன் போடுறேன், இங்கேருந்து இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கே கண்டினியூஸாக இருக்கா சார் அப்படின்னா இல்லை, இங்கே ஒரு பிரேக்கப் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு கேப் இருக்குது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேருந்து போகுது, இங்கே ஒரு பிரேக்கப் ஆகுது, திரும்ப என்ன சார் ஆகுனா இங்கே போகுது. அப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? இது ஒன்று புரியணுன்றதுக்காக இந்த கிராஃப் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம 5.3 பாருங்க, அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது கான்செப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். நம்பர் லைனில் x equal to a அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபங்க்ஷன் f of x ஃபங்க்ஷன் அவங்க எது வேணாலும் கொடுக்கலாம், நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ இந்த x equal to a அப்படின்ற பாயிண்டில் ஒரு ஃபங்க்ஷன் f of x நமக்கு கொடுத்துருக்காங்க. x equal to a என்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் f of x வந்து கண்டினியூஸாக இல்லை நாட் கண்டினியூஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே நம்பர் லைன் எடுத்துருக்கிறேன். இந்த பாயிண்ட் x equal to இது a அப்படின்ற பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த நம்பர் x equal to a-வை நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம்னா ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று இங்கிருந்து இந்த a மைனஸ்னா மைனஸே கிடையாது, a மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த ஏன்ற நம்பரை a இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த a-வை இங்கேருந்து அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரி இப்படி போகும். அதே a ப்ளஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த நம்பரை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இங்கேருந்து இந்த நம்பரை இப்படி அப்ரோச் பண்ணிகிட்டே இந்த நம்பர் வரும் ஏன்றது. ஓகேங்களா? இப்போ இங்கே ஏ மைனஸ் ஹெச்னு எடுக்கிறோம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போது இந்த ஏவுக்கு கொஞ்சம் கம்மியானா ஏ மைனஸ் ஹெச். ஏ ப்ளஸில் வந்து ஏ ப்ளஸ் ஹெச்னு, ஏ விட கொஞ்சம் அதிகம்னா ஏ ப்ளஸ் ஹெச். இந்த ஹெச்ன்றது என்ன சொன்னால் ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் நமக்கு வந்து இதில் ஹெச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க இது என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஹெச்சுக்கு வேல்யூ கொடுக்க என்ன பண்ணால் இது டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும், இது கம்மியாகிட்டே இருக்கும் நமக்கு இங்கே வரும்போது. ஓகேங்களா? இது புரியுது நமக்கு வந்து. இப்போ நமக்கு வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக நம்ம செக் பண்ணணும்னா ஃபஸ்ட் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இங்கே எல் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ என்ற பாயிண்டில் நம்ம எடுத்துக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சைடு ஏ மைனஸில். அப்போ ஸ்டெப் 1 பாருங்கள், எல் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. இப்போ இங்கே பாருங்கள் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எடுத்து எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் லிமிட் எக்ஸ் டென் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா ஏ மைனஸ். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ், இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லியிருக்கிறோம், இங்கிருந்து தான் அப்ரோச் பண்ணுறோம். எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸில் எக்ஸ்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், ஏ மைனஸ் ஹெச்னு எடுத்துருக்கோமா. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஹெச்னு எடுத்துருங்க. இப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து ஏ கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கட் ஆகிரும், ஹெச் என்ன சொன்னால் 0ன்னு கிடைக்கும், ஹெச் டென்ஸ் நமக்கு 0. தேர்ட் ஸ்டெப்பில் லிமிட் ஹெச் டென்ஸ் 0ன்னு போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ் ஹெச் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஏ மைனஸ் ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட். இப்போ அதே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் நம்ம எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஏ ப்ளஸ் இந்த சைடில் இருக்கிறீங்க, ஏவுக்கு முன்னாடி ஏவுக்கு பின்னாடி. சரியா? அப்போ ஆர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டில் எக்ஸ் ஈக்குவல் ஏன்ற பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம்.
அப்போ என்ன பண்ணணும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து இப்போ ஏ பிளஸ்ல எக்ஸ்ன்றது என்ன நமக்கு தெரியும், ஏ பிளஸ் எக்ஸ் ஹெச்னு எடுத்துருக்குமா, எக்ஸ் ஈக்குவல் ஏ பிளஸ் ஹெச். இங்கே ஹெச் டென்ஸ் ஜீரோ, ஹெச் ஜீரோனா எப்படின்னா எக்ஸ் போல ஏ கொடுத்துறேன்னா வரும். எக்ஸ் டென்ஸ் ஏனா ஏ கொடுக்கும்போது பிளஸ் ஏ மைனஸ் கட் பண்ண ஹெச் டென்ஸ் ஜீரோன்னு கிடைக்கும். இப்போ லிமிட் இதில் பாருங்கள், லிமிட் ஹெச் டென்ஸ் ஜீரோ, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்கிறோன்னா ஏ பிளஸ் ஹெச்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, லிமிட் ஹெச் டென்ஸ் ஜீரோ, இங்கே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச்ன்றதும் லிமிட் ஹெச் டென்ஸ் ஜீரோ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச், இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது போக அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஃபங்க்ஷனில் போடும்போது எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எது எதுலாம் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே கிளியராக எழுதுன பாருங்க, லிமிட் h tends to x tends to a minus f of x is equal to limit x tends to a plus f of x is equal to f of a. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த பாயிண்ட் வரும்போது எஃப் ஆஃப் ஏன்ற இந்த ஃபங்க்ஷன் இது மூணும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதில் ஏதாவது ஒரு நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் இது ரெண்டு நாட் ஈக்குவலாக இருந்தாலும் அது நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் இது ரெண்டு ஈக்குவலாக வந்துட்டு அந்த பாயிண்ட் ஃபங்க்ஷனில் போடும்போது ஃபங்க்ஷன் இது நாட் ஈக்குவலாக வருது அப்படின்னா இது என்ன சார்னா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 4 வருது வச்சுக்கோங்களா, இங்கே 4 வருது, இது ரெண்டு ஈக்குவல். ஆனால் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனில் அந்த பாயிண்ட் போடும்போது நமக்கு 2 கிடச்சிருக்கு. அப்போ பாருங்க இது ரெண்டு ஈக்குவல், ஆனால் இங்கே என்ன சார்னா இது நாட் ஈக்குவல். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆனால் அது நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ஒரு 5 மார்க் சம்மோ 3 மார்க் சம்மோ எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.3ல் 2 சம் கொடுத்துருக்காங்க, 2 சம் பார்த்துடலாம். சம் பாருங்க, எக்ஸசைஸ் 5.3ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். இல்லை 2 சம் கொடுத்துருக்காங்க ஏபின்னு. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஏ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டுவில் 0 அட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டுனா எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டுவாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டுன்ற இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ தான் கான்செப்ட் பார்த்துருக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு அந்த பாயிண்ட் ஃபங்க்ஷனில் போடும்போது எஃப் ஆஃப் ஏ இந்த 3 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோமா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இது நமக்கு புரியுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் ஃபங்க்ஷனே 0. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இங்கே 0ன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா இங்கேருந்து போகும்போது இது 2 மைனஸ் இந்த பார்ட், இந்த 2வை லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அப்ரோச் பண்ணிக்கிறோம். 2 ப்ளஸ் அப்படின்னும் போது இங்கேருந்து இந்த 2வை அப்ரோச் பண்ணுவோம். அப்போ 2 மைனஸ்ன்னு போடும்போது எக்ஸ் என்ன சார்னா 2 விட கொஞ்சம் கம்மியாக அப்படின்னா 2 மைனஸ் ஹச். இதில் 2 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இங்கே 2 ப்ளஸ் ஹச். ஓகேங்களா? சரி, அப்போ இங்கே எக்ஸ் நாட் ஈக்குவல் 2ன்னும் போது என்ன சார் அப்படின்னா 2வாக இருக்கும். எக்ஸ் நாட் ஈக்குவல் 2வாக இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் 2ல் வந்து ஃபங்க்ஷன் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எழுதிக்கலாம். எல் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இதில் எக்ஸ் ஈக்குவல் 2 இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 2 மைனஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் 2 மைனஸில் ஃபங்க்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா
எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2. சரி, இப்போ இந்த 2 மைனஸ்னும் போது 2 விட கொஞ்சம் கம்மியா அப்படின்னும் போது எக்ஸ் என்னன்னு தெரியும், 2 மைனஸ் ஹச்னு எடுத்துருக்கோமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஹச். இப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஹச் என்ன சார் ஆகும்னா 0 ஆகும். இங்கே ஹச் டென்ஸ் டு 0. இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட் இங்கே எடுத்துக்கிறேன். லிமிட் h tends to 0. இதில் x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2 மைனஸ் ஹச்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஹச் போட்டிங்கன்னா 2 மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படியே எழுதிக்கலாம். ஹோல் டிவைட் இங்கே எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸுக்கு 2 மைனஸ் ஹச் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சு. லிமிட் h tends to 0. இது a மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. a ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 எப்படின்னா 2 into 2 4 மைனஸ் 4h ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணிங்கன்னா h ஸ்கொயர். இந்த மைனஸ் 4 அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 கட் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் h. நியூமரேட்டரில் மைனஸ் 4 ப்ளஸ் 4 கட் பண்ணிடுங்க. இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0. இங்கே மைனஸ் 4h ப்ளஸ் h ஸ்கொயர்னு இருக்குல்ல, இப்போ மைனஸ் 4h ப்ளஸ் h ஸ்கொயர் இருந்து ஒரு h வெளியில் எடுத்துருங்க. h வெளியில் இருந்தால் மைனஸ் 4 ப்ளஸ் h இருக்கும், டிவைடட் பை மைனஸ் h. இந்த ஹச்சுக்கு இந்த ஹச் கேன்சல் பண்ணிடலாம். லிமிட் h tends to 0 மைனஸ் 4 ப்ளஸ் h. ஹச்சுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைடட் பை ஒரு மைனஸ் 1 இருக்குது. இதில் ஹச்சுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 0 பை மைனஸ் 4. மைனஸ் மைனஸ் கட் பண்ண மைனஸ் 4 ப்ளஸ் 0 மைனஸ் 4 கட் பண்ணி என்ன கிடைப்பாங்க 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா லெப்டியான் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் பாருங்க, ரஃப் நோட் தான் போடணும். ஸோ பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் பாருங்க. r இன்டு f ஆஃப் x இஸ் இங்கே வந்து x ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்ல தான் அது ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் நம்ம கண்டுபிடிக்கும். x ஈக்குவல் டு போட்டாச்சா, அப்போ லிமிட் x டென்ஸ் டு 2 ப்ளஸ் 2 ப்ளஸ்னா 2 விட அதிகமாக இருக்கணும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 2 ப்ளஸ்ன்னும் போது இங்கே எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும், 2 ப்ளஸ் ஹச்னு எடுத்துருக்கோமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஹச். அப்போ இங்கே என்ன நமக்கு ஹச் என்ன ஆகும், ஹச் டென்ஸ் டு 0. எக்ஸுக்கு 2 கொடுத்தா ப்ளஸ் 2 மைனஸ் 2 கட் பண்ணினா ஹச் டென்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. லிமிட் h tends to 0. இப்போ இதில் x இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், 2 ப்ளஸ் ஹச்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 2 ப்ளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் 9 அப்படியே எழுதிருக்கிறேன். ஹோல் டிவைட் இங்கே எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸுக்கு வந்து 2 ப்ளஸ் ஹச் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0. 2 ப்ளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab னா 4h ப்ளஸ் b ஸ்கொயருக்கு h ஸ்கொயர். இந்த மைனஸ் 9 அப்படியே எழுதிட்டேன். இங்கே வந்து 2 x மைனஸ் 4 வந்து x ஸ்கொயர் மைனஸ் 4, இங்கேயே வந்து 2 x ஸ்கொயர் மைனஸ் 9 பை x மைனஸ் 2. சரி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 ப்ளஸ் h மைனஸ் 2 இருக்குங்களா. x ஸ்கொயர் மைனஸ் 9 இல்லை 4, இங்கே 4 மாற்றிட்டேன். இதில் மைனஸ் 4 ப்ளஸ் 4 கட் பண்ணிவிடுங்க. இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 கட் பண்ணிவிடுங்க. இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0. 4h ப்ளஸ் h ஸ்கொயர்லேருந்து நான் ஒரு h வெளியில் எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 4 ப்ளஸ் ஹச்னு இருக்கும். பை மைனஸ் 2 ப்ளஸ் 2 கட் பண்ண h, இந்த h வச்சு கட் பண்ணிவிடுங்க. லிமிட் h tends to 0 என்ன சார் இருக்குன்னா 4 ப்ளஸ் h. ஹச்சுக்கு வந்து லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 4 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா 4. நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன கண்டுபிடிச்சோம், அதுக்கு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து x ஈக்குவல் 2ன்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும் f ஆஃப் 2 அப்படின்னு. இப்போ f ஆஃப் 2 கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், சம்மனே அவன் கொடுத்துருக்கான்.
ஃபங்க்ஷன் வந்து x = 2ல ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன சார் f(2) = என்னன்றது நமக்கு 0ன்னு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த f(x) இந்த ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா நாட் கண்டினியூஸா அப்படின்னா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் இந்த ரிசல்ட் எழுதுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை ரஃப் பண்ணிட்டுமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, லிமிட் x tends to 2 minus f(x) is equal to limit x tends to 2 plus not equal to f(2). லிமிட் எக்ஸ்டென்ஷன் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் 2 4 4 வந்து ஈக்குவலாக இருக்கு. ஆனால் f(2) பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இங்கே 0ன்னு கிடைச்சிருக்கு. இது வந்து நாட் ஈக்குவலாக இருக்கு. அப்போ இது மூணுத்துல ஏதாவது ஒன்று நமக்கு நாட் ஈக்குவலாக இது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நாட் ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்குமா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் 2 ஈக்குவல். ஆனால் f(2) வந்து எப்படி சார் இருக்குன்னா இங்கே நாட் ஈக்குவலாக இருக்கு. இப்போ இது என்ன எழுதிக்கணும், therefore f(x) is not continuous function at எதுல x = 2ல. அவ்வளோதான் சமைச்சிருக்கோம். புரியுதுங்களா. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த கண்டிஷன் வந்து நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா சம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கணும். b இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f(x) is equal to x² - 9 by x - 3 if x not equal to 3 x equal to 3. x equal to 3 வந்து நம்ம 6 சம் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா. x equal to 3ல வந்து நமக்கு என்ன சொன்னா 6. இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். இப்போ x not equal to 3னும் போது ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா x² - 9 by x - 3. x equal to 3ல ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. x equal to 3ன்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா நாட் கண்டினியூஸா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நமக்கு புரியுறதுக்காக ஒரு லைன் எடுத்துக்கலாம், நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இங்க வந்து x equal to 3. அப்போ 3ல வந்து ஃபங்க்ஷன் 6ன்னு கொடுத்துருக்காங்க. 3க்கு முன்னாடி ஃபங்க்ஷன் என்ன நமக்காங்க 3க்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது இது வந்து 3 மைனஸ் இங்க வந்து 3 பிளஸ். இந்த நம்பரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்றோம், இங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்றோம். 3க்கு முன்னாடின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி 3 மைனஸ் h. 3க்கு பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் 3 பிளஸ் h அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக நாட் கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் x = 3 ஃபங்க்ஷனில் போடணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் f(3) x = 3 கொடுத்தா f(3) தான் கிடைக்கும். அப்போ f(3) இது மூணு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் L × f(x) x equal to 3 is equal to limit x tends to 3 minus f of x என்றது x² - 9 by x - 3. இப்போ x tends to 3 மைனஸ்னா 3 விட கொஞ்சம் கம்மியா. அப்போ 3 விட கொஞ்சம் கம்மியா இருந்து x என்ன எடுத்துக்கோம் 3 - h ன்னு எடுத்துக்கோமா. x is equal to 3 - h. x க்கு 3 கொடுத்தா h என்ன ஆகுங்க 0 ஆகும். x tends to 0 is equal to போட்டுருங்க limit h tends to 0. இங்க எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் 3 - h ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப x² 3 - h whole square minus 9 all divide. இங்க x இருக்குங்களா, x க்கு 3 - h இது -3 is equal 3 - h னா a - b whole square ஃபார்முலா. a ஸ்கொயர் வந்து 9 -2ab னா 6h plus b ஸ்கொயர் × h ஸ்கொயர் -9 by லிமிட் இங்க என்ன இருக்கு 3 - h -3 லிமிட் நமக்கு h tends to 0. இந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ற வரைக்கும் இத போட்டுட்டே வரணும், அது விட்டுற கூடாது. நீங்க -9 + 9 கட் பண்ணிடுங்க, -3 + 3 கட் பண்ணிடுங்க. லிமிட் h tends to 0 -6x + h ஸ்கொயர் இருக்குங்களா, இதுல இருந்து ஒரு h காமனா வெளிய எடுக்கிறேன். இப்போ -6 + h
divided by minus h. The h கட் பண்ணிடலாம். is equal to limit h tends to 0 minus 6 plus h by minus 1 இருக்கு. இப்போ h வந்து லிமிட் கொடுக்குறோம் 0 கொடுக்குறீங்க. is equal to minus 6 plus 0 by minus 1. minus 6 plus 0 minus 6 தான். minus minus கட் பண்ணா 6 by 1 is equal to 6. இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு நிமிஷம் பாருங்க. சரி பாருங்க, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் பாருங்க. r into f of x is equal to ரைட் ஹேண்ட் லிமிட் 3 plus limit x tends to 3 plus function f of x square minus 9 by x minus 3. இங்க 3 plusல நம்ம x என்ன எடுத்துக்கோம்? 3 plus h ன்னு எடுத்துக்கோமா? இங்க x is equal to 3 plus h. x க்கு 3 க்கு h என்ன சொல்றாங்கன்னா h tends to 0. இதல கொடுங்க. is equal to போட்டுருங்க. limit h tends to 0. இங்க x க்கு என்ன சொல்றேன்? 3 plus h ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். 3 plus h whole square இங்க ஒரு minus 9 இருக்கு, minus 9. x minus 3 இருக்குங்களா? x க்கு பதிலா 3 plus h minus 3 is equal to limit h tends to 0. இது 3 plus h whole square இந்த ஃபார்முலா a plus b whole square ஃபார்முலா. இப்போ a square 9, b square 2ab 2 into 3 6 h, b square வந்து plus h square இங்க minus 9 whole divide 3 plus h minus 3 அப்படியே எழுதிக்கிறேன். இதுல minus 9 plus 9 கட் பண்ணிடுங்க, minus 3 plus 3 கட் பண்ணிடுங்க. limit h tends to 0. 6x plus h square இருந்து ஒரு h காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்குன்னா 6 இருக்கும் plus h by h. சரி 6 இல்ல h வெளியில எடுக்கிறேன். h கட் பண்ணிடுங்க. is equal to limit h tends to 0. 6 plus h இருக்குங்களா? இப்போ h க்கு வந்து 0 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 plus 0 is equal to 6. நம்ம ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு 6 தான் கிடைச்சிருக்கு. இங்க ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம், 6 தான் கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவலா இருக்கு. இப்போ f of 3 என்னன்னு பார்க்கணும். இந்த x equal to 3 ஃபங்க்ஷன்ல போட்டோம்னா f of 3. f of 3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of 3 ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. x equal to 3 ல ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டாங்க? 6 ன்னு சொல்லிருக்காங்களா? f of 3 is equal to 6. இது பாருங்க, இப்ப மூணுமே ஈக்குவலா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் 6 கிடைச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் 6 கிடைச்சிருக்கு, f of 3 நமக்கு 6 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இங்க எடுத்து எழுதிக்கலாம். இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. Therefore f of x is continuous function at x equal to 3. ஏன்னா அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். limit x tends to 3 minus f of x is equal to limit x tends to 3 plus f of x is equal to f of 3. இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட், f of 3 இது மூணு ஈக்குவலா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். therefore f of x is continuous function at x equal to 3. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இதுல ஒரு சம் ஹோம்வொர்க் சம், அது போட்டு பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 5.27 பாருங்க. show that f of x is equal to 5x minus 4 if 0 less than x less than or equal to 1. 4x cube minus 3x if 1 less than x less than 2 கொடுத்திருக்காங்க is continuous at x equal to 1.
x equal to 1 என்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு நம்பர் லைன் எடுக்கிறேன், ஒரு புரியுறதுக்காக நம்ம எழுதிக்கிறோம். இது 0 எடுத்துக்கிறேன், தென் 1, இது என்ன சார் அப்படின்னா இது 2. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பாருங்க, 0க்கு மேலே 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 உள்ள வரும்னு அர்த்தம். இப்போ 0 to 1ல ஃபங்க்ஷன் f of x என்ன சொன்னா 5x minus 4. தென் 1 to 2க்குள்ள ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா f of x வந்து 4x cube minus 3x. 1 to 2ல இங்க வந்து ஃபங்க்ஷன் 4x cube minus 3x. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா x equal to 1ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிக்கணும். அப்போ இங்கே வரும்போது இது வந்து 1 மைனஸ்ல x equal to 1 தான் கொடுத்துருக்காங்க, 1 என்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். x equal to இது 1, 0 1 2. 1 மைனஸ்னா இந்த சைட்லேருந்து இது அப்ரோச் பண்ணுறது, 1 ப்ளஸ் வந்து இங்கே. இப்போ 1 மைனஸ்னா 1 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம், 1 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அப்போ 1 மைனஸ் h வந்து இங்கே. இது 1 விட அதிகமாக எடுக்கும்போது 1க்கு முன்னாடி எடுக்கும்போது 1 மைனஸ் h கொஞ்சம் கம்மியாகும். 1க்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது 1 விட கொஞ்சம் அதிகம்னா இந்த சைடு 1 ப்ளஸ் h, 1 ப்ளஸ். சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த 1 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க, 1 ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் இந்த பாயிண்ட் x equal to 1ன்றது ஃபங்க்ஷனுக்கு போகணும், f of 1 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு f of 1 இது 3 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, L இன்ட்டு f of x எதில் x is equal to 1 is equal to போட்டுருங்க. இப்போ லிமிட் x tends to 1 மைனஸ் எடுக்கிறேன். 1 மைனஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு 5x minus 4. அப்போ 1 மைனஸ்ல நமக்கு என்ன x என்னன்னு எடுத்துக்கிறோம், 1 மைனஸ் h எடுத்துக்கோமா. x is equal to 1 மைனஸ் h. x 1 கொடுத்தீங்கன்னா h என்ன சார் ஆகும்னா 0, h tends to 0. இங்கே is equal to போட்டுருங்க, லிமிட் x tends to 1க்கு பதிலாக h tends to 0. இங்கே எந்த x இருக்கிற இடத்துல 1 மைனஸ் ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு இங்கே எக்ஸுங்களா, எக்ஸுக்கு வந்து 1 மைனஸ் ஹெச் மைனஸ் 4. இப்போ ஹெச்சுக்கு வந்து 0ன்னு கொடுத்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1 மைனஸ் 0 மைனஸ் 4ன்னு இருக்கு. 1 மைனஸ் 0 1, 1 இன்ட்டு 5 5. இப்போ 5 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. எது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நமக்கு வந்து. தென் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. r இன்ட்டு f of x is equal to லிமிட் x tends to 1 plus. 1 ப்ளஸில் இங்கே ஃபங்க்ஷன் என்ன நமக்கு 4x cube minus 3x. அப்போ 1 மைனஸ்னும் போது x வந்து 1 மைனஸ் ஹச். 1 ப்ளஸ்ல வந்து x என்னன்னு எடுத்துருக்கிறோம், 1 ப்ளஸ் ஹச்னு எடுத்துருக்கோமா. x is equal to 1 plus h. அப்போ h x 1 கொடுத்தா h tends to 0. இதில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், x இருக்கிற இடத்துல 1 plus hன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட் h tends to 0 4 இன்ட்டு இங்கே என்ன இருக்கு x பதிலாக 1 plus hன்னு கொடுக்கலாமா. 1 plus h whole cube minus 3 into 1 plus h. h பதிலாக 0 கொடுங்க. 4 into 1 plus 0 whole cube minus 3 into இங்கே 1 plus 0 is equal to 1 plus 0 1, 1 cube ஆனால் 1 தான். 1 into 4 4 minus 1 plus 0 1, 1 into 3 minus 3. 4 minus 3 is equal to நமக்கு வந்து 1ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைச்சிருக்கு 1 கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட் ஹேண்ட் லிமிட் நமக்கு 1 கிடைச்சிருக்கு. f of 1 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். போட்டுமா ரஃப் பண்ணிட்டு f of 1. இப்போ f of 1 போட்டிங்க அப்படின்னா
எஃப் ஆஃப் ஒன்னும் போது எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும்? இங்கே ரெண்டு இருக்கு, 5x மைனஸ் 4 ஒன்று இருக்கு, 4x மைனஸ் 3x ஒன்று இருக்குங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஒன்னுக்கு எதை எடுக்கணும் சார் அப்படின்னா, இங்கே எதில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து இது 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2 தான் இருக்கு. அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. எங்கே ஈக்குவல் டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவல் டு இருக்கு, 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். எஃப் ஆஃப் ஒன்னுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் இல்லை, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 4ன்னு இருக்குல்ல. அப்போ எஃப் ஆஃப் ஒன்னுன்னா எக்ஸுக்கு வந்து 1 கொடுக்குறேன். இப்போ 5 இன்ட்டு 1 minus 4 is equal to 1 into 5 5 minus 4 is equal to என்ன சொன்னா 1. f of 1 கண்டுபிடிச்சு f of 1 என்ன சொன்னா 1. இப்போ மூணுமே ஈக்குவலா இருக்க பாருங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 கிடைச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 கிடைச்சிருக்கு, f of 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் f of 1 இது மூணு ஈக்குவலா வந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா இது மூணு ஈக்குவலா இருக்கு. அதான பார்த்துருக்கோம் கான்செப்ட் நமக்காங்க. லாஸ்டா ரிசல்ட் எடுத்து எழுதிக்கலாம். therefore limit x tends to 1 minus f of x is equal to limit x tends to 1 plus is equal f of x is equal to இங்க வந்து f of 1 இது மூணு ஈக்குவல் இருக்கு. ரிசல்ட் என்னன்னா therefore f of x is continuous function at x is equal to 1. புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 5.28 பார்க்குறோம். இந்த ஃபங்க்ஷன் f of x is equal to 2 minus x if x less than 2, 2 plus x if x greater than or equal to at x equal to கொடுத்துட்டு இது வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இங்க பாருங்க, இதுல என்ன ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x less than 2ல ஃபங்க்ஷன் வந்து 2 minus x, x greater than or equal to ல ஃபங்க்ஷன் வந்து 2 plus x ன்னு கொடுத்துருக்காங்க. பட் x க்கு ஒரு 2 என்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூட்டியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா பார்க்கறோம். ஒரு லைன் எடுத்துக்கலாம். சரியா? இங்க வந்து x வந்து 2, x equal to 2, x greater than or equal to 2ல 2 க்கு மேல ஃபங்க்ஷன் என்னன்னா நமக்கு 2 plus x. சரிங்களா? இப்போ 2 க்கு கம்மியா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? 2 minus x நமக்கு தெரியும். x equal to 2ல தான் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா நாட் கண்டினியூஸ்னு சொல்லணும். இங்க வந்து 2 மைனஸ் இது வந்து 2 பிளஸ். அப்ப இந்த 2 மைனஸ்ல x என்னன்னா 2 minus h. 2 விட கொஞ்சம் கம்மி. 2 க்கு பின்னாடி 2 பின்னாடினா 2 விட கொஞ்சம் அதிகமா போகும்போது x என்னன்னா இங்க 2 plus h. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், அண்ட் அந்த பாயிண்ட் வந்து f of 2 நம்ம கண்டுபிடிக்கணும். இது மூணு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் L into f of x x is equal to limit x tends to 2 minus 2 minus f of x function என்ன கொடுத்திருக்கோம்? 2 minus x ன்னு இருக்கா? 2 minus x. இப்போ 2 மைனஸ்னா 2 விட கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கிறோம். x ன்றது என்ன நமக்குங்க? 2 minus h. x is equal to 2 minus h. இதுல x க்கு 2 கொடுத்தா h tends to 0 ன்னு கிடைக்கும். இங்க is equal to போட்டுருங்க. லிமிட் h tends to 0. எங்க x இருக்கோ x க்கு 2 minus h ன்னு போடுங்க. அப்ப இங்க 2 அப்படியே எழுதிக்கலாம். minus of இங்க x இருக்குங்களா? x க்கு என்ன சார்னா 2 minus h. 2 minus h is equal to limit h tends to 0. 2 minus ன்னு உள்ள கொண்டு போறீங்கன்னா minus 2 minus இந்த minus plus h. இதுல minus 2 plus 2 கட் பண்ணிடுங்க. அப்ப லிமிட் h tends to 0, h மட்டும் இருக்குமா? இந்த h க்கு 0 கொடுத்தீங்கன்னா இது 0 ன்னு கிடைச்சிருக்கு. இது
லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். r into f of x is equal to limit x tends to 2 plus ல ஃபங்க்ஷன் எல்லாம் நமக்கு தெரியும். 2 plus xங்களா 2 plus x. இப்போ இங்க 2 plus ல x ன்றது நமக்கு என்னன்னா 2 plus h. x is equal to 2 plus h. அப்ப இங்க வந்து x tends to 0. இதுல கொடுங்க. equal to போட்டுட்டு limit h tends to 0 2 plus h ன்றது 2 plus h. 2 plus 2 2 plus பண்ணா என்ன கிடைக்கும்? 4 ன்னு கிடைக்குங்களா? இந்த क्वेश्चन ரஃப் பண்ணிக்கிறேன். is equal to வந்து x is equal to 2 r into f of x equal to is equal to இங்க என்ன இருக்கு பாருங்க 2 plus 2 4 a limit h tends to 0 4 plus h வருமா இப்போ h க்கு வந்து 0 கொடுத்தீங்கன்னா 4 plus 0 is equal to என்ன சார் அப்படின்னா 4 இது ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா 0 ன்னு கிடைச்சிருக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைச்சிருக்குன்னா 4 ன்னு கிடைச்சிருக்கு ரெண்டு ஈக்குவலா இருக்கா சார்னா இல்ல ரெண்டு எப்படி இருக்கு நாட் ஈக்குவலா இருக்கு ரெண்டு நாட் ஈக்குவலா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனானா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இங்க எடுத்து இருக்கு ரிசல்ட் தான் 4 f of x is not continuous function at x is equal to 2 x equal to 2 இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் என்ன நமக்கு இருக்கு நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 5.3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த எக்ஸசைஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நம்பர் லைன் எடுக்கிறீங்க அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னும்போது மைனஸ் பாயிண்ட்டுக்கு பின்னாடி என்னும்போது ப்ளஸ் அந்த நம்பரை ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுவோம் ரைட் ஹேண்ட்லேருந்து அப்ரோச் பண்ணுவோம் அப்போ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் அது போக அந்த பாயிண்ட் அந்த ஃபங்க்ஷனில் போடும்போது அதுவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் இது மூணு ஈக்குவலாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நாட் ஈக்குவலாக இருந்தால் அது நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இவ்வளோ தான் வந்து இதில் கான்செப்ட் இதில் இருக்க சம் பார்த்துருக்கோம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்